சோட்டு பாப்பா பேக்கிங் முடிச்சிட்டியா இல்லையா? சிண்டு அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபால்ஸ்ல குளிச்சா ட்ரெஸ் மாத்திரக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன்னா. நீ ஏன் இவ்வளோ லேட் பண்ணிருக்க? ரோஜா, பூஜா, ராகுல் இந்த 3 பேர் வர்றாங்களா இல்லையான்னு தெரியலையே. லேட் பண்ணா வேற பண்டி அண்ணாக்கு ரொம்ப கோவம் வந்துடும். பெரியமா பெரியமா உள்ள என்ன பெரியமா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வெளியில வாங்க. ஐயோ, நல்ல வேளை சிண்டு கிளம்பறக்குள்ள வந்துட்டேன். சிண்டு, அந்த ரோஜாவும் ராகுலும் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். எத்தனை மணிக்கு வர சொன்னா? நீங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? எங்க அந்த ரோஜா ஆளையே காணோம்? சாரி சிண்டு, எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க பண்டி அண்ணா கொண்டு கோவம் வந்துராதுல்ல, கிளம்பலாமா? என்ன நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? அந்த ராகுல் பையன் விட்டுட்டு போக கூடாது அது இதுன்னு டைலாக் பேசினா அவன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான் பாரு. எல்லாம் அவனாலதான் லேட்டு. ஐயோ அம்மா, டே சிண்டு, நல்ல வேளை எங்க நீ போயிருவியோ நான் பயந்துட்டே வந்தேன்டா. ஏண்டா உன்னை 10 மணிக்கு வர சொன்னா மணி 11 ஆக போது இப்ப வந்து சேர்ந்திருக்க? என்னடா பண்ண சொல்ற? நேத்து நைட்டே நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். நீயே காலையில 8 மணிக்கு தானே வந்து சொன்ன. அதுக்குள்ள நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறக்கே லேட் ஆயிடுச்சு. பெரியமா பெரியமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பெரியமா. அடடடடடட, கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்க விட மாட்டியே. என்னடா காலையில இருந்து பெரியமா பெரியமான்னு ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, என்ன எல்லாரும் பேக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன பெரியமா மறந்து போயிட்டீங்களா? பண்டி அண்ணா எங்க எல்லாத்தையும் பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க ரெடியாகி நின்னுட்டு இருக்கோம். பண்டி அண்ணாவை கூப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸும் ரெடியாகி வந்துட்டாங்க பாருங்க. பண்டி அண்ணா எங்க பெரியமா? என்னது, பிக்னிக் போறதுக்கு நீங்க 5 பேர் ரெடியாகி வந்திருக்கீங்களா? அட கடவுளே! சோட்டு, ரோஜா, பூஜா, ராகுல், என்னடா இது? எல்லாரும் சூட்கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா, 1 டே பிக்னிக்கு எதுக்குடா சூட்கேஸ் எல்லாம்? ஆண்டி, சிண்டு சொன்னா பண்டி அண்ணா அங்க பெரிய ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களாம். குளிச்சா ட்ரெஸ் மாத்தணும்ல, அதுதான் ஆண்டி சூட்கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஐயோ டேய், என்னடா இது? நீங்க எல்லாரும் இங்க பிக்னிக் போறதுக்கு ரெடியா வந்திருக்கீங்க, அவங்க கிளம்பிட்டாங்களே. எங்களை எல்லாம் விட்டுட்டு கிளம்ப மாட்டாங்க. நீங்க முதல்ல பண்டி அண்ணாவையும் பப்ளு அண்ணாவையும் கூப்பிடுங்க. ஏண்டா, நேத்து நைட்டே அவன் உங்ககிட்ட தெளிவா சொன்னான்ல 8 மணிக்கு கிளம்பணும்னு. இப்படி 11 மணிக்கு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அவங்க போயிட்டாங்கடா. நீ காலையில 8 மணிக்கு அவன் கிளம்புறப்ப எங்க போயிருந்த? அவனை கூப்பிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டான். என்னது 8 மணிக்கே கிளம்பிட்டாங்களா? நான் போய் ராகுல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள எப்படி பண்டி அண்ணா என்ன விட்டுட்டு போனாரு? ஏண்டா, நீ காலையில போய் சொல்லி அவங்க எத்தனை மணிக்கு வர்றது? காலையில 8 மணிக்கு கிளம்பினாதான் சாயந்தரம் 6 மணிக்கு வர முடியும். அவன் போயிட்டான்டா. போங்க பெரியமா, பண்டி அண்ணா என்ன விட்டுட்டு போக மாட்டாருன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டே இருக்காரு. டேய், நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா வரமாட்டேன்னு சொன்னையாமா. அதனால அவன் நீ வரலன்னு நினைச்சிட்டு போயிட்டான்டா. நீ சொல்றது கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கணும்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தான்டா. கிட்டத்தட்ட 8:30 ஆயிருச்சு. அதுக்கு மேல கிளம்புனா லேட் ஆயிரும்னு சொல்லிதான் கிளம்புனா. சரி, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்களை நான் அடுத்த வாரம் டூர் கூட்டிட்டு போறேன். இப்போ எல்லாரும் உள்ள வாங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் செஞ்சு தரேன், வாங்க. டே சிண்டு, எனக்கு நல்லா தெரியும் உங்க பண்டி அண்ணாக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. சும்மா பிடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காருடா. ஏ ராகுல், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. சிண்டு, பண்டி அண்ணாக்கும் பப்ளு அண்ணாக்கும் நம்மள ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நம்ம 5 பேரும் இன்னைக்கு பிக்னிக் போயே ஆகணும். ஏ சிண்டு, நாங்க ஒன்னும் கோச்சிக்க மாட்டோம். நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஏதாவது விளையாடலாம். நாளைக்கு உங்க பெரியமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அதெல்லாம் முடியாது. நீங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஒன்னு எடுத்துட்டு வர்றேன். தள்ளுங்க, நிறைய வுட்டெல்லாம் எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. டே சிண்டு, என்னடா இது? ஸ்டோர் ரூம்ல ஏதோ கட் பண்ணி வச்சிருக்கிற வுட்டு மாதிரி இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்லுடா, எங்களுக்கு ஒன்றும் சுத்தமா புரியலடா. இருடா ராகுல், நம்ம இத்தனை பேர் சேர்ந்து போகணும்னா நம்மளுக்கு பெரிய கார் வேணும். அதனால நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கார் பண்ண போறேன். அந்த கார் மட்டும் நமக்குன்னு ஒண்ணு தனியா இருந்துச்சுன்னா நம்ம தேவைப்படும் போது எங்க வேணாலும் போய்க்கலாம். சரியா? ஏ சிண்டு, காமெடி பண்ணாத. உங்க அண்ணனே ஒர்க் ஷாப்ல கொடுத்து தான் கார் பண்ணுவாங்க. நம்மனால எல்லாம் கார் பண்ண முடியாது சிண்டு. டே சிண்டோ, இவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காதடா. எனக்கு உன் திறமை மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. நீ சூப்பரா கார் பண்ணுவ. இன்னைக்கே நம்ம கார் பண்ணி உங்க பண்டி அண்ணாக்கு போட்டியா நம்ம போக போறோம். நீ சொல்லுடா, நாங்க ஹெல்ப் பண்றோம். பண்டி அண்ணா கட் பண்ணி வச்சிருந்த வுட்டு தான்டா இது எல்லாம். இதுல டிராயிங் இருக்கு. அது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, காரோட ஒரு சைடு பாடி 2 வீல் வரும்ல, இந்த மாதிரி 2 சர்க்கிள் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாடி சேஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணணும். சரியா? நம்ம டிராயிங் போட்டு கொடுத்துட்டோம்னா ஒர்க் ஷாப்ல நம்ம கட் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன சிண்டு, இது டிராயிங்னு சொல்ற, வீல்னு சொல்ற, பாடின்னு சொல்ற, எங்களுக்கு எதுவுமே புரியல சிண்டு. நான் சொல்றத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். மத்ததெல்லாம் நான் பண்ணிக்குவேன். இங்க பாத்தீங்களா, இத கட் பண்ணி எடுத்தனாதான் உங்களுக்கு இது என்னன்னு புரியும். எனக்கு கிளியரா புரியுதுடா. காரோட ஒரு சைடு பாடி தானே இது. பாத்தீங்களா? பாக்கறதுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரோஜா, உனக்கு இப்பவாது புரியுதா இல்லையா? கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு சிண்டு. அந்த 2 ஹோல் மாதிரி கொடுத்திருக்கிறது டயர் மாட்டிருக்கு தானே. ஆனா இதெல்லாம் வச்சு கார் பண்ணிட முடியுமா? சூப்பரா பண்ணிடலாம்.
காரோட ஒரு சைடு பாடி பண்ணியாச்சு. இப்ப அதை வச்சே ட்ரேஸ் பண்ணி காரோட இன்னொரு சைடு பாடி எப்படி சிம்பிளா பண்றேன் பாரு. காரோட ரெண்டு சைடு பாடியும் பார்க்கறதுக்கு ஒரே சைஸ்ல ஒரே ஷேப்ல ஒரே டிசைன்ல இருக்கணும். அதனால இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, டே சிண்டு, நான் கட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஏ ரோஜா பூஜா, கார் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இங்க பாத்தீங்களா, நானும் சிண்டுவும் சேர்ந்து எப்படி சூப்பரான ஒரு சூப்பர் கார் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சிண்டு, ராகுல் சொன்ன மாதிரி நம்ம உண்மையாவே சூப்பர் கார் தான் பண்றோமா? சூப்பர் கார் பறக்கும்னு நான் டிவில பாத்திருக்கேன். இந்த காரும் பறக்குமா சிண்டு? முதல்ல காரை பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பறக்க வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, காரோட பேஸ் இதுதான். இங்க தான் கரெக்டா நம்ம சீட் எல்லாம் போடுவோம். அது மட்டும் இல்ல, இங்க தான் வீலும் அட்டாச் பண்ண போறோம். டே சிண்டு, என்னடா இது காரோட பேஸ்ன்னு சொல்ற, சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்படி பார்த்தா உனக்கு புரியாதுடா ராகுல். இப்ப பாரு, காரோட வீல் அட்டாச் பண்றதுக்கு நல்லா இந்த லிவர் மாதிரி கொடுத்துருக்கேன். இங்க தெரியுதா, இந்த 4 இடத்துல தான் நம்ம 4 டயர் அட்டாச் பண்ண போறோம். ஹாய் சிண்டு அண்ணா, இப்ப பாக்கறதுக்கு உண்மையாவே கார் கொஞ்சம் ஹாஃப் வந்த மாதிரி இருக்குண்ணா. அவ்வளவுதான், காரோட மெயின் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு சைடு பாடி எடுத்து இந்த பக்கம் வச்சிடணும், இன்னொரு சைடு பாடி எடுத்து இந்த பக்கம் வச்சிடணும். இது எல்லாத்தையும் ஒர்க் ஷாப்ல கொடுத்து அப்படியே அசம்பிள் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பர் கார் ரெடி ஆயிடும். டே சிண்டு, என்கிட்ட குடுறா, இதெல்லாம் உங்க அண்ணனோட டிராயிங் தானே, நானும் கொஞ்சம் பண்ணி பாத்துக்கிறேன். அப்பதான் எங்க வீட்டுல போனா எனக்கு தனியா பண்ண வரும். சரி சரி, சீக்கிரம் பண்ணிப்பாரு. அடுத்தது டயர் அசம்பிள் பண்ணா கார் முடிஞ்சிடும். சீக்கிரம் பண்ணி பார்த்துட்டு கொடு. ஓ இவ்வளவுதானா? இதை ரெண்டையும் 2 பக்கத்துல வச்சா கார் ரெடி ஆயிடும். பின்னாடி ஸ்டோர் ரூம்ல 4 டயர் இருக்கும், நல்லா ஹெவியா இருக்கும். 3 பேர் போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஓகே சிண்டு, ஏன் 3 பேருன்னு சொல்ற? ராகுலை மட்டும் அனுப்ப மாட்டியா? நாங்க போறோம். டே ராகுல், நீயும் பின்னாடியே வந்து ஒரு டயர் எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா, இது என்னது? இது கார் டயரா இல்லாட்டி லாரி டயரா? தூக்கவே முடியல சிண்டு, பயங்கர ஹெவியா இருக்கு. அந்த ராகுல் பையன் என்ன பண்றான்னு பாரு. ஏ பூஜா, உன்னை யாரு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டு வர சொன்னது? இந்த மாதிரி கால்லயே தள்ளிட்டு வந்தா ஈஸியா வந்துடலாம். அண்ணா, டயருக்குள்ள கை விட்டுட்டு வந்தா அப்படி ஒன்றும் ஹெவியா இல்லைண்ணா, லைட் வெயிட்டா தான் இருக்கு. இங்க பாருங்க, நான் எப்படி சிம்பிளா எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க 3 பேர் வந்துட்டீங்க. அந்த ரோஜா ஃபர்ஸ்ட் ஆளா போனா, இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சிண்டு, இவங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்தா சிண்டு, லாஸ்ட் டயர் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா பாத்துக்கோங்க, காரோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இங்க ஒரு வீல், இங்க ஒரு வீல், அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் சைட்ல இங்க ஒரு வீல், இங்க ஒரு வீல், 4 வீலையும் இப்ப அசம்பிள் பண்ண போறோம். டே ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் இருக்கல, நானே அசம்பிள் பண்றேன்டா. பாக்குறக்கே ரொம்ப ஆசையா இருக்குடா. டே சிண்டு, எப்படியாவது பண்டி அண்ணாவோட காரை விட நம்ம கார் சூப்பரா இருக்கணும்டா. ஏ ராகுல், தேவையில்லாம பண்டி அண்ணாவை இதுல வம்புக்கு இழுக்காத. இது எல்லாமே பண்டி அண்ணா பண்ணி வச்சதான், நம்ம ஜஸ்ட் அசம்பிள் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சரி விடு சோட்டு பாப்பா, அவன் ஏதோ தெரியாம பேசுறான். டே ராகுல், நீ என்னதான் சொன்னாலும் பண்டி அண்ணா மேலையெல்லாம் எனக்கு கோவம் வராது. பண்டி அண்ணா நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றத தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாரு. நீ வேணா பாரு, இன்னைக்கு கார்ல கூட்டிட்டு போய் பண்டி அண்ணா பிக்னிக் போற இடத்துக்கே உன்னை கூட்டிட்டு போறேன். சரி ஓகேடா, சீக்கிரம் அசம்பிள் பண்ணுங்க. இப்பவே மணி 1 மணிக்கு மேல ஆச்சு. 4 மணிக்குள்ள அங்க போயிடணும், இல்லாட்டி இருட்டாயிரும் கேள்விப்பட்டிருக்காங்க. என்கிட்ட கொடு, அந்த மீதி 2 வீலையும் நானே அசம்பிள் பண்றேன். டேய், நல்லா டைட்டா ஸ்க்ரூ மாட்டு, இல்லாட்டி வண்டி போகிறப்ப அப்படியே டயர் கழண்டு தனியா முன்னாடி போயிருண்டா, படத்துல காமிக்கிற மாதிரி. அதெல்லாம் நான் சூப்பரா அசம்பிள் பண்ணிடுவேன்டா. உனக்கு டவுட்டா இருந்தா நீ வேணா மேலே ஏறி ஓட்டி பாரு. ஒரு அளவுக்கு டைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் மேலே யாராவது ஏறி பார்க்கணும். ஏ ரோஜா, நீ வந்து ஏறி வா. ஹாய், ஓகே சிண்டு, இதுவே பார்க்கறதுக்கு ஒரு குட்டி கார் மாதிரி தான் இருக்கு. நான் மேலே ஏறி நிக்கிறேன், நீங்க யாராவது தள்ளி பாருங்க. சரி இரு, நான் வேகமா தள்ளுவேன். டயர் கழண்டுதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஐயோ அம்மா, சிண்டு பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஐயோ, நான் கீழே விழுகிற மாதிரி இருக்கு. அங்க பாரு, டயர் தனியா கழண்டு போயிருச்சு. பாத்தியாடா ராகுல், நீ பண்ணதை அப்படியே நம்பியிருந்தோம்னா ரோட்ல வண்டியில டயர் தனியா கழண்டு போயிருக்கோம். நல்ல வேலை நான் டைட் பண்ணேன். சரி ஓகே, பாடியோட ஒரு சைடு எடுத்து அந்த பக்கம் அசம்பிள் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கத்தை எடுத்து இந்த பக்கம் வச்சாச்சு. அவ்வளவுதான், கார் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேய், என்னடா இது, மேல ஒண்ணுமே இல்ல. இருடா, அந்த கர்வ் மாதிரி ஒரு போர்ஷன் இருந்துச்சு, அதை எடுத்து ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் வெயி, அப்பதானே கார் கம்ப்ளீட் ஆகும். இப்பதான் சிண்டு புரியுது. இந்த 4 பீஸ் தானே நீ ஃபர்ஸ்டா ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த? நான் தான் சொன்னேன் இல்ல. சரி ஓகே, அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, காருக்கு சூப்பரா பெயிண்ட் அடிக்க போறோம். இங்க பாத்தீங்களா, எல்லா பெயிண்டையும் ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் அடிச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இதை எதுக்குடா அடிச்சு பார்க்கணும்? அப்படியே பாட்டில் இருந்து பார்த்தா பத்தாதா? சரி கூட, நானே அடிக்கிறேன். பாட்டில் இருக்கிறத வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுடா. வெளியில அடிச்சு இந்த மாதிரி வுட்ல அடிச்சு பார்த்தாதான் தெரியும். இது ஒரு நல்ல மைல்டு கலர், ப்ளூ கூட நல்லா தான் இருக்கு. சிண்டு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்டினரி கலர்ஸ் மாதிரி இருக்கு. ஏதாவது 2 கலரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டான கலரை அடிக்கலாமா? அது கூட நல்ல ஐடியா தான். சரி, இருக்கிற கலர் எல்லாம் நான் முதல்ல அடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்பைன் பண்ணி அடிச்சு பார்க்கலாம். ஓகே, ஒயிட் இன்னும் ஒண்ணு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா டேய், அந்த ப்ரௌன் கலர் மட்டும் வேண்டாம்டா. மற்ற எந்த கலரா இருந்தாலும் எனக்கு ஓகே தான்.
ப்ரௌன் இருக்குது, ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்புறம் கடைசியாக அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது. டேய் ராகுல், அந்த ரேடியம் கிரீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நம்ம கார் தூரத்துல இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, நம்ம காரை யாரும் திருடிட்டு கூட போக மாட்டாங்க தெரியுமா? ஏய், இந்த கலரெல்லாம் வெயில் அடிச்சுட்டு போனால் எல்லாரும் சிரிப்பாங்கடா. ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம். ப்ளூ பார் எப்படி ராயலா சூப்பரா இருக்குன்னு. எங்க 4 பேர்த்துக்கு ப்ளூ தாண்டா ஓகே. ஏ ராகுல், எங்களுக்கு ப்ளூ வேணும்னு நாங்க உங்ககிட்ட சொன்னோமா? எங்க 3 பேர்த்துக்கும் பிங்க் தான் பிடிச்சிருக்கு. ப்ளூ சுத்தமா நல்லா இல்ல. ஓ, இவங்க வேற பொண்ணுங்க கிட்டலாம் கேட்டா பிங்க் தான் சொல்லுவாங்க. நீங்க அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காத. ஏ ராகுல், சிண்டு எல்லாம் உன்ன மாதிரி கிடையாது. எல்லாத்தோட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவான். ஏ சிண்டு, எங்க 3 பேர்த்துக்கு பிங்க் தான் பிடிச்சிருக்கு. இப்போ நீ பிங்க் அடிக்க போறியா இல்லையா சிண்டு? சரி சரி, ஒவ்வொரு கலருக்கு எவ்வளவு ஓட்டு விழுகுதுன்னு பாத்துக்கலாம். ப்ளூ கலருக்கு எத்தனை பேர் ஓட் போடுறீங்க? என்னோட ஓட்டு ப்ளூக்கு தான். சரியா? எங்க எல்லாத்தோட ஓட்டு ப்ளூக்கு தான். ஏய் சோட்டு, என்னது இது? யாரு கை தூக்க மாட்டேங்கிறாங்க? ஏய் ரோஜா, நீயாவது கை தூக்கு. சொன்னா கேளு, இங்க இருக்கிறதுலே வச்சு ப்ளூ கலர் தான் சூப்பரா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா ராகுல். பிங்க்குக்கு எத்தனை பேர் ஓட் போடுறீங்க? அண்ணா, என்னோட ஓட்டு பிங்க்குக்கு தான் அண்ணா. எனக்கு பிங்க் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, எங்க 2 பேத்துக்கு கூட பிங்க் தான் பிடிச்சிருக்கு சிண்டு. ஐயோ, இவங்கள வேற வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. டே சிண்டு, சொன்னா கேளுடா. இவங்க சொல்றாங்கங்கறக்காக பிங்க் எல்லாம் அடிச்சிடாதடா. சொன்னா கேளுடா. சிண்டு உண்மையாவே ராகுல் மாதிரி கிடையாது. ரொம்ப நியாயமா நடந்துக்குவான். இந்த ராகுல் தான் சுத்தமா நியாயமாவே நடந்துக்க மாட்டான். ஐயோ, நான் தெரியாம இந்த குரூப்ல வந்து சேர்ந்துட்டேன். இந்த குரூப்ல எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க தான் அதிகமா இருக்காங்க. பொண்ணுங்க சொல்ற கலரே தான் இவன் அடிக்கிறான். டேய், அப்படின்னா உன் ஃப்ரெண்டு சஞ்சய் இருப்பானே, அவனை வேணா போய் கூப்பிட்டு வா. இன்னும் கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டு வந்து நீயும் ஓட்டிங்ல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுடா. பாரு, அந்த கலரை பாரு. இந்த கலரை அடிச்சுட்டு போனா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கடா ரோட்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகுல். இது வந்து பார்பி பிங்க் கலர். இது ரொம்ப பிரிட்டியான கலர். இது ரொம்ப லேட்டஸ்ட் கலர் தெரியுமா? ஒர்க் ஷாப்ல கொடுத்து ஃபைனல் அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு கார் எப்படி பக்காவா வந்திருக்குன்னு பாத்தீங்களா? ஹை சிண்டு, கார் சூப்பரா இருக்கு. என்ன சிண்டு, கார்ல இன்னும் செக் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன பூஜா இப்படி கேட்டா? நம்ம லாங் டிரைவ் போக போறோம்ல, கார் எல்லாமே அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் வீல் அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கு. காத்து அடிக்க சொன்னேன், காத்தும் கரெக்டா இருக்கு. பேக் டயர்ல ஏர் கரெக்டா இருக்கா, அதுவும் கரெக்டா இருக்கு. அலைன்மெண்ட்டும் பக்காவா இருக்கு. இந்த பக்கம் 2 வீலும் செக் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த வீலும் கரெக்டா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம 4 பேர்த்துக்கும் இங்க சீட்ல இடம் இருக்கான்னு பாத்துறேன். நல்ல வேலை, சீட்டும் நல்ல ஸ்பேஷியஸா தான் இருக்கு. சரி வாங்க, வந்து ஏறுங்க வாங்க. டே சிண்டு, காரெல்லாம் பக்காவா லேட்டஸ்டா தாண்டா இருக்கு. ஆனா இந்த பிங்க் கலர் தான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. பேசாம கலரை மாத்திரலாமாடா சிண்டு? ராகுல் அண்ணா, கலர் எல்லாம் இதுக்கு மேல மாத்த முடியாது. இதுதான் ரொம்ப லேட்டஸ்ட் கலர். எங்களுக்கு இந்த கலரும் பிடிச்சிருக்கு, காரும் பிடிச்சிருக்கு. ஹை அண்ணா, உள்ள இருந்து கார் சூப்பரா இருக்குண்ணா. வெயில் காலத்துல ஓபன் கார்லயே போலாம். நான் ராகுல் அண்ணா பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். ரோஜா பூஜா, நீங்களும் வாங்க, சீக்கிரமா போலாம். அண்ணா அண்ணா, மறக்காம பெரியமாவை கூப்பிட்டு வாங்கண்ணா, அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. ஐயா, ஜாலி ஜாலி. சாரி சிண்டு, உன்னால கார் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ உங்க பண்டியடா மாதிரியே சூப்பரா கார் பண்ணிட்ட. இந்த கார் உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு. போலாமா சிண்டு? இங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சிண்டு. இப்பவே டூர் போலாம். நம்ம டூர் போற இடத்துல பண்டி அண்ணா, பப்ளு அண்ணா, நான்சி அக்கா எல்லாத்தையும் பாப்போம்ல. ஏய் ரோஜா, சிண்டு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா. அது மட்டும் இல்ல, லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. சரி சரி, எல்லாரும் நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க. கார் கிளம்புனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல வேகமா போக ஆரம்பிச்சிடும், புரியுதா? ஓகே சிண்டு, நாங்க எல்லாரும் நல்லா டைட்டா புடிச்சிட்டோம். கிளம்பலாம். டேய், வண்டி என்ஜின் சவுண்டு செமையா இருக்குடா. வண்டி அநேகமா செமையா பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வண்டி எல்லாம் பறக்காது, நல்லா மெதுவா ஸ்லோவா தான் போகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பங்க் பெட்டை யார் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாலும் வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஆன்சர் பண்ண ஜெயஸ்ரீ, ட்ரிப்ளிகேன், சென்னை, இவங்களை தான் கிவ்அவே வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஷின், காருக்கு பெயிண்ட் பண்ணுறதுல யார் யார் எந்தெந்த கலருக்கு ஓட் பண்ணாங்க? இந்த கொஷினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.